ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்ணிலாவை. இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாட்டே, என்னடா தம்பி இப்படிலாம் நீ பண்ணலாமா, இது அநியாயம், காவேரிக்கு சொல்லாமல் போறியா? காவேரிகிட்ட சொன்னேன் தாத்தா, ஆனால் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அதனால் நான் லெட்டர் எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்து, என் வெண்ணிலாவை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர், உங்களுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ பணமானாலும் நான் செலவழிக்க ரெடி, நான் தயாராக இருக்கேன், இங்கே கண்டிப்பாக எங்கள் வெண்ணிலாவை காப்பாற்றணும் அப்படி இப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க விஜய், நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னம்மா இது என்ன பண்ணுது, உங்கள் பேர் என்ன அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு மட்டும்தான் சொல்லுது. என்னங்க இந்த பொண்ணு மனசில் இவ்வளோ ஆழமாக நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, நான் முன்னாடி விரும்பின பொண்ணு, பாவம் அதுவும் எங்களால் தான், எங்கள் குடும்பத்தாலால் தான் இப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிங்க நாங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன இது கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. விஜய் வெளியில் போகிறாங்க. இந்த மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. வாங்குறக்காண்டி வெளியில் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி விஜய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நிவினை பார்த்தோன்னே விஜய் இப்படியே ஒரு ஷாக் ஆகிறாங்க. இருந்தாலும் அவர் எப்பவும் போல தாங்க விஜயாக தாங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசெல்லாம் மாறலைங்க. அதாவது வெண்ணிலாவுக்கு பிடிச்ச ஒரு தோழியாக இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். காதலனா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். பிடிச்ச ஒரு நல்ல பழகுன ஒரு தோழி, அவங்களுக்கு ஆபத்துன்னு உதவ வந்திருக்காரு, அவ்வளோதாங்க. மற்றபடி அவங்களோட மனசு என்றைக்குமே நஞ்ச நிலம். அதில் காவேரி தான் நல்ல விதை, அது நல்லா முளைச்சி விளைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது மட்டும் உறுதின்னு தான் சொல்லணும். வர்றாங்க, நிவினை பார்க்குறாங்க. வந்தோன்னே வாங்க ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. விஜய் யதார்த்தமாக கூப்பிட்றாங்க. ஆனால் நிவின் மட்டும் செம்ம கண்டில் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் குமரன் போய் எல்லாத்தையும் அப்படியே லேடிஸ் போய் ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு இல்லையா. அதனால் நிவின் என்ன ப்ரோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க தெரியுமா, என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் ரொம்ப நடிக்காதீங்க, நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. ஓ வெண்ணிலா பற்றி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க விஜய். ஆமாம் இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் தான் கேட்குறேன், இப்போ என்ன உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுக்குலாம் அது நியாயமாக இருக்கா, மனசாட்சி இல்லை, காவேரியை விட்டுட்டு இப்படி இன்னொரு பொண்ணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதுவும் நடு வீட்டில் வச்சு கும்மாளம் போட்டுட்டீங்களே, உங்களுக்குலாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹலோ நிறுத்துங்க, என்ன ஏன் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ யமுனா புருஷன் அப்படிங்கிறக்கான்னு நான் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ வேணும், நீங்கள் நான் நார்மலாக தான் பேசுகிறேன், நீங்கள் இப்படி ஹை பீச்சில் பேசுகிறீங்க, அப்படி நீங்கள் பண்ணிடுறீங்க, அதனால் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க நிவின். அதுக்கப்புறம் விஜய் நீங்கள் பாருங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்களும் அது மாதிரி புரிஞ்சுக்குவேன்னு நான் நம்புகிறேன். ஏன் என் பொண்டாட்டி காவேரியே என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவன் வெண்ணிலாவே கூட்டியாந்துருக்கா தெரியுமா, நான் ஒன்றும் தேடி பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ அவள் தேடி கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ நாளைக்கே தாலி கட்டிடுவீங்களா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சட்டையை பிடிச்சிடாரு. இங்கே பார் நிவின், அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு அப்படிங்கிறாங்க. சட்டையை விடுங்க, என்ன சார் நீங்கள் சட்டையை பிடிச்சிட்டா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஆயிருமா, என்னமோ கொண்டாந்து வச்சுக்கிட்டு கொஞ்சிறீங்க கொலாவுறீங்கன்னு என்ன சார் அர்த்தம். அப்போ காவேரி எப்படி கழட்டி விட போகிறீங்களா. இங்கே பாருங்கள் நிவின், அவ்வளோதான், காவேரி இந்த கலட்டுறேன் வைக்கிறங்க பேச்சுக்கே இடமே இல்லை. காவேரி என்னோட ஜீவன், அவள் என்னை விட்டு போயிட்டா என் ஜீவன் போன மாதிரி. நான் ஏன் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும், போங்க தயவு செஞ்சு அப்படின்னு கத்துறாரு விஜய். ஆமாம் குற்றம் உள்ள நெஞ்சு உங்களுக்கு குரு இருக்க செய்தோ, இங்கே பாருங்கள் நிவின், இங்கே பாருங்கன்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க, என்ன மனுஷையா நீ, பாவையா காவேரி இப்படி தவிக்க விடுற, ஓ உங்கள் முன்னாள் காதலிங்கவும் கவலையாக இருக்கோ அப்படின்னு கேட்டுப்படுறாரு. பாத்தியா உன்னோட வில்லத்தனை வெளியில் வருது அப்படின்னு நிவின் சொல்ல, பின்ன நீ பாட்டுக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் நான் எத்தனை இருந்தால் எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியும், என் பொண்டாட்டி தான் காவேரி, அவள் தான் என் உயிர் உலகன்னு சொல்லிட்டேன், சும்மா காவேரியை விட்டுட்டு என்னம்மா அவளை கூட்டியாந்துட்டேன்னா அவளும் எங்களால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்யா, அதை தெரிஞ்சுக்கங்கய்யா, ஏயா என் மனசை போட்டு கொள்றீங்க, என்னை புரிஞ்சுக்காம ஏன் என்னை எல்லாரும் வில்லனா பார்க்குறீங்க, வில்லனா ஆக்குறீங்க அப்படிங்கிறாங்க விஜய். ஆனால் நீ சொல்கிறது கரெக்டு தான் பிரதர், நீங்கள் வில்லனா ஆக்கலை, நீங்களாக தான் ஆகிக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுவீங்க உங்கள் இஷ்டத்துக்கு, அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தில் இருந்தப்போ கூட என்னை ஒரு வார்த்தை ஒரு நிமித்து பார்த்துருப்பாளா காவேரி உங்கள் பொண்டாட்டி, நான் கான்ட்ராக்ட் கல்யாணத்தில் வெளியில் போயிடுவேன்னு தெரிஞ்சு கூட கேட்டிருக்கேன், அப்போ கூட நான் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, இல்லை அவரே என்னை விரட்டி விட்டாலும் சரி, இந்த ஜென்மத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் என் புருஷன், நீ தேவையில்லை என் வாழ்க்கையில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க, தயவு செஞ்சு போயிருங்கன்னு தான் என்னை பார்த்து காவேரி சொல்லியிருக்கா தெரியுமா, அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் மரியாதை வச்சுருக்கேன், என்னை நினச்சி கூட பார்த்ததில்ல, நானும் அவளோட முன்னாள் காதலன் தானே, ஏன் பேசலாம்ல, அவன் கழட்டி விட்டுருவான் என் புருஷன், அதுக்கப்புறம் நான் கூட சேர்ந்துக்கிறேன், நீ பொறுமையாக இரு அப்படின்னு நினச்சா சொல்லியிருந்திருக்கலாம் காவேரி, ஆனால் அதை சொல்லலை, ஏன்னா அவள் தான் பொண்ணு, அவள் தான் மனுஷி, அவள் தான் உண்மையானவ, உன்னை உண்மையாக லவ் பண்ணா, அதனால தான் அவள் அப்படி இருந்தா, இப்போ வரைக்கும் கூட என்னை ஒரு புழு மாதிரி தான் பார்க்குறா, ஆனால் நீ எப்படி முன்னாள் காதலை கூட்டியாந்து வச்சுட்டு கொஞ்சம் கும்மாளம் போட்டுட்டு இருக்க, கேட்டால் வீரவசனம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு நிவின் செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜய் கத்த
கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த நொரநாட்டியம்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். என் பொண்டாட்டி காவேரி பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் பிரதர் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் பொண்டாட்டியை நாங்கள் பேசணுன்னு உங்களுக்கு வருதா, கோவம் வருதா? என்னடா எவனோ ஒருத்தன் நம்ம பொண்டாட்டியை பற்றி பேசுகிறான்னு. அப்போ அப்படி தானே காவேரிக்கு இருக்கும், எவ்வளோ ஒருத்தி நம்ம புருஷனோட இருக்கான் பேசுகிறான்னு சொல்லிட்டு. அவளுக்கு அப்படி கோவம் வராது அப்படிங்கிற. ஹலோ நிபின், அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் வந்து முன்னாள் காதலியை வச்சு கொஞ்சம்லாம் பேசலாம், ஆனால் காவேரி மட்டும் பேசினாலே உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கழட்டி விடுறாரு விஜய். இங்கே பாருங்கள், எங்களுக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் பொண்டாட்டி அப்படி ஊரை எதிர்த்து உலகத்துக்கு போராடி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருங்கள், அந்த யமுனா போய் காப்பாற்ற பார்க்குற வழியை பாருங்கள் பிரதர். அந்த பொண்ணை பட்டினி போடாமல் ஏதாவது நல்லபடியாக காப்பாற்றுங்க. எவ்வளோ நாங்கள் எங்கள் பொண்டாட்டியை வச்சுக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், வச்சுக்கிட்டே தான் தெரியுமே. அடுப்படி பக்கம் போக விடாமல், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடாமல், மயங்கி விழுந்து அப்படியே பாப்பா எங்களுக்கு என்ன எல்லாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? உங்கள் வீட்டு செவத்தை போய் தீர்த்துங்க, அதுக்கப்புறம் வெளி செவத்துக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே நான் உங்களுக்கு நல்லது சொன்னால் அப்படி தெரியுதா விஜய் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பிரதர், நீங்கள் எனக்கு எனிமி இல்லை, நான் உங்களுக்கு எதிரி இல்லை, நம்ம 2 பேருமே இப்படியே இருந்துக்குருவோம். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, என் பொண்டாட்டி காவேரி தான் என்னோட உலகம். தயவு செஞ்சு கண்டிப்பாக இந்த உலகம் இடிஞ்சு விழுந்தாலும் என் காவேரியை நீ சொன்ன, ஆத்தா சொன்ன, ஆட்டுக்குட்டி சொன்னான்னா நான் கழட்டி விட போகிறதில்ல. சரி, அந்த வார்த்தையை சொன்னாலே கேவலமாக இருக்குது. என்றைக்குமே நான் அவளை மிஸ் பண்ண போகிறதில்ல. அவள் எனக்குள்ளே இருக்கிற என்னோட ரத்தம் மாதிரி என்னை விட்டு போகவே முடியாது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிவின் பார்க்குறாரு, எப்படியோ காவேரி நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வெண்ணிலா கூட்டிகிட்டு அவங்க டாக்டர் சொல்லிடுறாங்க, பழைய மாதிரி எல்லாமே ஞாபகப்படுத்துங்க, முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும் அப்படின்றாங்களா. அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நினைவு திரும்பிடுன்னு சொன்ன கையோட வீட்டுக்கு வராரு. தாத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி கட்டி பிடிக்கிறாரு தாத்தாவை. என்னப்பா என்ன ஆச்சு அப்படிங்கல. இல்லை தாத்தா, வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே சுயநலம் வந்துருமா. உடனே அங்கே ராகி நின்றுட்டு சுயநலம் வர்றதுக்கே இந்த ஆட்டம் போடுறியடா, அப்போ வந்ததுக்கப்புறம் அவள் கழுத்தில் நீ சீக்கிரம் தாலி கட்டுடா, இவன் அப்படியே காவேரி விரட்டி விட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல ஆப்பு வைக்கிற மாதிரி சொல்லால சூப்பராக கொடுக்குறாரு பாருங்க விஜய். ஆனால் தாத்தா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா. வெண்ணிலாவை மட்டும் நல்லா குணப்படுத்தினோம்னா எங்கேயாவது நல்லபடியாக அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறது நம்மளோட பொறுப்பு தாத்தா, அவள் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தாத்தா அப்படின்னு. என்னது மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க போறியாட்டே, என்ன கடை எல்லாரும் ஆளாளுக்கு அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கீங்க, தியாக செம்மலாக இருக்கீங்க அப்படின்னு ராகினி புலம்புறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வராரு, ட்ரெஸ்ஸப் பண்ணுறாரு. அப்படியே தாத்தா பைக்கெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா? நான் பழையதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. பூ எடுத்து கொடுத்து ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே ஒரு மாதிரியாக வயிறறிறாங்க. அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி வயிறறிஞ்சு சந்தோஷப்படுது. வயிறறிஞ்சது காலம் போயிடுச்சு. இப்போ காவேரி அழுது தீர்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பைக்கில் வச்சுட்டு கிளம்புறாரு. சல்லுன்னு காவேரி பொறுமை அழும்புறாங்க. தாத்தா பார்த்துட்டு ஐயோ காவேரி மனசை புரிஞ்சுக்காம இவன் பாட்டுக்கு போகிறானே வரானேன்ட்டு அவ்வளோ அழகாக அந்த காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வெண்ணிலா கூட இருந்தாரோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறாருங்க. பைக்கில் ஜாலியாக என்னை இறுக்கி பிடிச்சிக்க வெண்ணிலா, உனக்கு சீக்கிரமே வந்துடும், நீ போன இடம் உனக்கு வந்து நல்ல பார்க்குக்கு போகிறது பிடிக்கும், அங்கே கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா விபூதி எடுத்து உன் கண்ணில் வச்சு ஊதி விட்டா, நெத்தியில் வச்சு ஊதி விட்டா உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு வச்சுட்டு ஊதி விடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வெண்ணிலா எனக்கு வச்சு நீ ஊதி விடு அப்படின்னு ஊதி விடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் படுது. ஐயோயோ அப்படியே கொஞ்சிறதும் கொலாவுறதும் ராகினி செம்ம சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் காவேரி தாங்க பாவங்க பொங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விடவே ஆரம்பிச்சிடறாருங்க. சாப்பிடு வெண்ணிலா, உனக்கு நான் ஆசாசியாக தேங்காயெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஊட்டி விடுறேன்ல, உனக்கு ரொம்ப பிடிக்குமில்ல, சாப்பிடுவில்ல அப்படின்னு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. காவேரி பக்கத்தில் வந்தால் கூட பேசியிருப்பாங்க. ஆனால் பார்த்துட்டு பேசாமல் மேலே போயிடுறாங்க. அதுதாங்க பேசாதது வந்து என்றைக்குமே வீணாக போயிடும் வாழ்க்கை அப்படிங்கிறது. சொல்லாத காதல் செல்லாமல் போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இவர் அழகாக ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்டு உனக்கு பிடிச்சிருக்கா வெண்ணிலா, நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாரு. அப்படியே சந்தோஷமாக அப்படியே கையை எடுத்து வச்சுக்கிறாரு, கையில் பிடிச்சிக்கிறாரு. ஒரு ஒத்த ரோஜாவை எடுக்கிறாரு, கையில் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ வெண்ணிலா அப்படிங்கிறாங்களா. சொன்னோன்னு அப்படியே இடிஞ்சு போகிறாங்க காவேரி. என்ன இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே நில குழஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போய் தூங்குங்க, சமத்தா தூங்குங்கன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு வராரு. தாத்தா பார்க்குறாரு. என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க? என்ன தாத்தா அவளுக்கு குணம் ஆயிரும் அப்படிங்கிற. இல்லைப்பா பூவெல்லாம் கொடுக்குற, ஐ லவ் யூ சொல்கிறேன். இல்லை தாத்தா, பழைய ஞாபகம் வரணும்னா எல்லாம் பண்ணணுமா? நான் ஒன்றும் காதலனா செய்யலை தாத்தா, நான் ஒரு நல்ல தோழனாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்ல. ஆனால் அதை மட்டும் காவேரி கேட்காம மேலே போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.